ரோட்ல இந்த காலங்கள் எவ்வளவோ நடந்த பாதைகள், எவ்வளவோ கடந்து வந்த பாதைகள். கல்லூரி எண்ணி பல கனவுகளோடு வந்த நம்மை ஏமாற்றியது. நான் இந்த இடத்த பார்த்தோன்னே நினைச்சேன், இந்த இடத்த வந்த அப்புறம் எனக்கு தலையில் ஒரு இடி விழுந்துச்சு. பஸ்ல வந்துட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ணணும், ஒரு இடி விழுந்துச்சு. கல்லூரியை பார்த்த கூட நம்ம லாஸ்ட் 8 இயர்ஸ்ல இன்ஜினியரிங் காலேஜ்னு பார்த்தேன். அப்படியே தலையில் ஒரு இடி விழுந்துச்சு. இதுதான் நம்ம காலேஜாடா. பட்டே அடிச்சுட்டு மச்சான் நான். ஆனால் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டேன், எப்படியும் கொண்டு போய் ஏதோ ஒரு கிராமத்தில் தள்ள போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் அப்படியே மாற்றிட்டேன். நம்ம இப்படிலாம் இருக்க போகிறோம், நம்ம காலேஜ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே வரும்போது நம்ம காலேஜை பார்த்தோன்னே சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம காலேஜை பார்த்து சந்தோஷப்பட்ட முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன் தெரியுமா, நான் அப்படியே கற்பனை பண்ணி வச்ச மாதிரியே நம்ம காலேஜ் அப்படியே ஒரு கிராமத்து நடுவில், கிராமம் நடுவில் எல்லாம் இல்லை, காட்டுக்கு நடுவில். ஆனால் நான் என்னோட எதிர்பார்ப்பு வேற. 3 சென்னை. நான் வருத்தப்பட்டதோட எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அக்காவும் அப்பாவும் வருத்தப்பட்டதான் மச்சான் அதிகம். காலேஜை பார்த்து சென்னைன்ட்டு ஓடாடல கிளம்பி வந்தேன் மச்சான். நானும் அப்படிதான். எவ்வளோ பெரிய காலேஜோ புதுக்கோட்டையில் விட்டு அதான் நம்ம ஊரோட இது பயங்கரமாக இருக்கு. நானும் கம்மி ஈரோட்லேயே ஒரு காலேஜ் சேர்ந்துருப்பேன். உங்களுக்கு சிவில் எடுத்து போடுறா, நான் டொனேஷன் கட்டுறா அப்படின்னாங்க. நாம அப்போல்லாம் நமக்கு சிஎஸ்சி தான் வேணும், ஐடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஊம்பிட்டு இருக்கோம். சென்னைன்ற பேரை கேட்டு தான் நான் வந்தேன் இங்கே. வந்தான் ஜாலியாக இருக்கும். எல்லாருமே அதே கனவு தான். மாறலாம், நல்லா பயணமாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்தால் தான் தெரியுது. நம்மளை ஏற்றி கொல்ல பார்த்தா நமக்கும் காஞ்சிபுரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாலமா அமைஞ்ச போடா. காஞ்சிபுரம் போன நாட்கள் அதிகம். சொல்லு, நம்ம செங்கற்பட்டு போன நாட்களை விட காஞ்சிபுரம் போன நாட்களே அதிகம். அதுவும் படத்துக்காக. 212 அதில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறது அம்மன் பாரதி. அதுவும் மிகவும் பாரதி தான். ஏன்னா கரெக்டான டைம், படத்துக்கு போகிற டைமில் கரெக்டாக அது வரும். பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போய் விடும். பங்க்சுவல் மெயின்டைன் பண்ணும் பாரதி. தங்குபாணியெல்லாம் கிடையாது, ஒன்லி பாரதி. காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கும்போது தங்குபாணி தான் மச்சான் கரெக்டாக கொண்டு விடுவாங்க காலையில். அது குமரன்றா? நாங்கள் தங்குபாணியில் வந்துடுவோம். பஞ்சுவாலிட்டி மச்சான், முன்னாடியே வந்துடுவோம். ரைட்டு. அது நான் ரோடுக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரியுதா, நான் கேரில் இருக்கேன்னு. நீ ஒரு குவார்டர் அடிச்சுட்டுலாம் தெளிவாக இருப்படா. பீர் அடிச்சுட்டு இது கேர் ஆகுன்ற குவார்டர், ஒரு பீரு எல்லாம் அடிச்சுட்டு தெளிவாக இருக்கிறது. பின்னால் மரணம் என்ற நிலையில் கேரில் இருக்கேன். நான் மட்டையானது பார்த்தா 3 நாள்ரா என் வாழ்க்கையில். நான் ஒரு நாள் ஆச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அது அந்த 2 நாள் தான் தூக்கிட்டு வந்தேன். எம்சிஆர் தூக்கிட்டு சத்தியம் மறக்க முடியாது. திருப்பதி விஜய் மாதிரி கொண்டாந்தேன். ஒரு ஆப் எடுத்து தலையில் வச்சு வாத்தியார் பண்ண மாதிரி கண்டார். நான் இந்த பக்கம் திரும்பி ஏதோ பேசிட்டு இருக்கிறேன். உங்களோட அப்போ சைடில் எடுத்து ஊற்றி விட்டுட்டேன். கேட்டா ஒரு ஆப் அடிச்சு அப்படி நடந்து வந்த மச்சான்றது. இந்த குண்டே எனக்கு நான் கேனம் எவ்வளோ நாள் எவ்வளோ நாட்கள். இனி இந்த எண்ணங்கள் நினைவுகள் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும். எவ்வளோ நாள்
ஆனால் ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் ஒவ்வொரு வாட்டி எழுதணும்னா அப்படி ஒரு 4 டைரி எழுதணும்டா. அந்த அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு வாட்டி சரக்கு அடிச்சு வரும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கடந்து விட்ட 4 வருடங்கள், முடிந்து விட்ட 4 வருடங்கள், மீண்டும் கல்லூரிக்கு. இந்த 4 வருட வாழ்க்கை ஒரு பேருந்து பயணம் போல். அவன் ஸ்டாப் வந்தா அவன் இறங்கி போயிட்டே இருக்கணும். பாய் மச்சான். பார்க்கலாம் மச்சான். பாஸ் பாய். பெரிய மனநிலை. ஏய் பாய் மச்சான். உள்ள